அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காத்துஹு. பிஸ்மில்லாஹின் வியக்க வைக்கும் சிறப்புகள். இது பிஸ்மில்லாவுடைய சிறப்புகள். இது ஃபுல்லாகவே அது என்னென்ன ஹஜ்ரத் ஜாஃபீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஆயத்தை இறங்கிய போது ஒன்று மேகம் கிழக்கு பகுதியில் ஒதுங்கிவிட்டது, காற்றை வீசுவது நின்றுவிட்டது, 3 கடல் அலை நின்றுவிட்டது, 4 கால்நடைகள் காது தாழ்த்தி கேட்டன, சைத்தான் மீது வானிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் விழுந்தன, ஈருலக இரட்சகன் அல்லாஹு தாலா தன் கண்ணிய வல்லமையின் மீது சத்தியமிட்டு கூறினார்கள், எந்த பொருளின் மீது என்னுடைய இந்த திருநாமத்தை கூறப்படுகிறது அதில் நிச்சயம் பரக்கத் ஏற்படும். இப்னு மாதவியார் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ள அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவிர எந்த நபியின் மீதும் இறக்கப்படாமல் என் மீதும் இறக்கப்பட்ட ஆயத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாஜ்ர என்பதாகும். அறவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாக அல்லாஹ்வின் நாமத்தால் என்பதாகும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நரகத்தின் 18 காவல்களை விட்டும் பாதுகாப்பு விரும்புவோர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதவும். ஏனெனில் இந்த 19 எழுத்துகள் உள்ளன. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு நரகத்தின் காவலர்கள் வானவர்களை விட்டும் பாதுகாக்க காரணமாகிவிடும். இப்னு அனியா என்பவர் இதை அறிவித்த பின் இதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை அறிவித்துள்ளார். அதாவது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் தொழுது கொண்டிருக்கும் போது ருக்கு செய்துவிட்டு எழும்போது ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, இரட்சகா உனக்கே எல்லா புகழும், அதிலே பரக்கத் பொருந்திய மனமான அநேகமான புகழ் உனக்கே என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் இந்த நன்மையை எழுத போட்டி போட்டு கொண்டிருந்தனர் என்று கூறினார்கள். இந்த விஷயத்தில் 30க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கின்றன. நன்மையை எழுத இறங்கிய வானவர்கள் 30க்கு மேற்பட்டார்கள். இது போன்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 19 எழுத்துக்கள் உள்ளன. அதற்கு வானவர்கள் எண்ணிக்கையும் 19 தான் கூறியுள்ளார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற நூலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் பின்னால் அமர்ந்து பிரயாணம் செய்த சஹாபி அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் சிறிது வலிக்கியது. இதை பார்த்த சைத்தான் நாசமடைவனாக என்று நான் கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறாதீர்கள், இவ்வாறு கூறுவதால் அவன் தன் சக்தியால் விழுதாட்டினேன் என்று எண்ணி கர்வம் கொள்கிறான். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறினால் அவன் ஈயை போன்று இழிவடைந்து தாழ்ந்து விடுகின்றான் என்று கூறினார்கள். இமாம் நஸவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அமலுல் யௌமி வல்லைலா என்ற நூலில் இப்னு மாதவியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்னு தப்சீருல் இதை குறிப்பிட்டுள்ளார்கள். அதில் அந்த சஹாபியின் பெயர் உசாமா பின் உமைர் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹ் கூறுவீராக, பிஸ்மில்லாஹ் பரக்கத்தாகும், பிஸ்மில்லாஹ்வின் பரக்கத்தாகும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா விதமான செயல்களும் ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லாஹ் கூறுவது முஸ்தபாகும். குத்பாவின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹ் கூற வேண்டும். ஒரு ஹதீஸில் எந்த வேலை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அது பரக்கத் அற்றதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மலம் ஜலம் கழிக்கும் செல்லும் போது கழிப்பிடத்திற்குள் நுழையும் முன் பிஸ்மில்லாஹ் கூறிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹுடைய சிறப்பு இவ்வளோதான். இதுதான் அதனுடைய சிறப்பு ஃபுல்லாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.